காஞ்சிபுரம் மாவட்ட காட்டுப்பகுதிக்கு பயிற்சிக்காக சென்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் வெளிமாநில காவலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியை அறிந்து தாம் மிகவும் வருத்தமடைந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காவலரின் முழு மருத்துவ செலவினை அரசே ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் 4வது அகில இந்திய காவல் அதிரடிப்படையினர் திறன் போட்டிகளில் கலந்து கொள்ள வெளிமாநிலங்களிலிருந்து 20 அணிகள் சென்னை வந்து பயிற்சி மேற்கொண்டிருக்கும் நிலையில், நேற்று முன்தினம் டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஹனுமந்தபுரத்தில் உள்ள துப்பாக்கி சுடு தளத்தில் பயிற்சியை முடித்துவிட்டு அவர்களாகவே அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு பயிற்சிக்காக சென்றபோது அங்கு கைவிடப்பட்டு கிடந்த வெடிபொருள் என்று சந்தேகிக்கப்படும் பொருளை தற்செயலாக மிதித்ததில் வெடி விபத்து ஏற்பட்டு காவலர் சந்தீப் என்பவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த காவலர் திரு சந்தீப்புக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கவும் அதற்கான முழு மருத்துவ செலவினை அரசு ஏற்றுக்கொள்ளவும் தாம் ஆணையிட்டுள்ளதாகவும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காவலர் திரு சந்தீப் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்ற தமது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவலர் திரு சந்தீப்புக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.